ஐ திங்க் நான் ப்ரிப்பேரே பண்ணிட்டு வரல. இன்னைக்கு எந்த ஸ்பீச்சுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. டைட்டில் டீசர் ரிவீல்னு சொன்ன உடனே நான் ஓகே அப்படின்னு சும்மா வந்தேன். பட் ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் பை சேயிங் தட் திஸ் டீம் தேர் மோர் தென் அ டீம் ஃபார் மீ, தேர் ஃபேமிலி. டீமில் இருக்க ஒவ்வொருத்தருமே எனக்கு ரொம்ப ரொம்ப தேர் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அந்த படமுமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இது உள்ளே வரும்போது எனக்கு தெரியல. பட் I think நம்ம எல்லாரும் படம் பார்க்கும்போது all of you will see how much heart and passion and efforts have gone into this film. So okay, எல்லாருக்கும் சொல்ற தேங்க்யூஸ்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். பட் அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப க்ளோஸ், என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஆப்பர்ச்சுனிட்டியே இதுதான். நான் ரொம்ப 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 நாளாக காத்துட்ருக்கேன் இந்த படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிக்கணும்னு. அண்ட் ஐ எம் ஜென்யூன்லி ஃபீலிங் எமோஷ்னல் டுடே. கார்த்திக் சார், தேங்க்யூ. நான் ஆடிஷன் பண்ணும்போது நீங்கள் தான் எனக்கு வவுச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த படம் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த நியூஆன்சஸ் எனக்கு கற்றுக் கொடுத்து, பொறுமையாக என்னோட உட்காந்து அதை எனக்கு சொல்லி கொடுத்து, என்னோட ஒர்க் பண்ணி என்கிட்ட இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த கேரக்டருமே ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேர்ள்ஸ்க்கும், விமன் எல்லாருக்குமே ரொம்ப 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 கனெக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சி 2 பேர் கேரக்டருமே அப்படி எழுதியிருக்கீங்க. ஸோ அதை எல்லோரும் பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அசோக், I don't know how to thank you. I think of all the mainstream male actors, Ashok is one person I can confidently say will, without any insecurity, will give தாராளமா அவங்க ஃபீமேல் கோஸ்டார்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த கதையை எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் however it's shaping up, I think it's an amazing, amazing quality. Thank you. I am eternally grateful to you for giving me the space you have given me in this film. Just thank you. Thank you so much. எல்லாருக்குமே இன்னும் நிறையா தேங்க்யூ சொல்கிறதுக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் எனக்குமே ரொம்ப நானும் ரொம்ப படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ போக போக அண்ட் அந்த ஆல்பமே ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எனக்கு கூஸ்பம்ஸ் வருது, ஏன் தெரியல. பட் ஜஸ்ட் தேங்க்யூ டு மை என்டையர் டீம். ஐ கேனாட் வெயிட் ஃபார் த வேர்ல்ட் டு விட்னஸ் வாட் வி ஹவ் கிரியேட்டட். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. என் பேர் கார்த்திகேயன். இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அன்பில் இஸ் அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ட்ரூலி அ ட்ரீம். படமும் அதை பற்றி பேசுறது, கனவு, ட்ரீம்ஸ், சேசிங் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் இட், அதை பற்றின ஒரு படம் தான். இதோட துவக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா இது கிட்டத்தட்ட எங்கள் டீம், அதாவது நான் 2 தேங்க்ஸ் மறந்துட்டேன். எங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஏப்ஸ் தேங்க்ஸ், எங்கள் இபி சேதுராமலிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட துவக்கமே என்ன, இந்த டீம் நான் சொல்கிறேன் இல்லையா, நாங்கள் எல்லாருமே ரொம்ப அதாவது எங்கள் ப்ரொடியூசர்ஸ், இபி, சிபி, டைரக்ஷன் டீம் எல்லாருமே தீவிரமான சினிமா ரசிகர்கள். அதுவும் குறிப்பாக தியேட்டருக்கு போய் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு வரணும்னு நினைக்கிற ஆட்கள். அதில் அதான் முக்கியமாக அவங்க சொன்ன மாதிரி அசோக்கோட விஷன், அசோக் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அந்த மாதிரி தியேட்ரிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது ஆரம்பிச்சிது. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். நல்ல விஷுவல்ஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷான அழகான பேர் அசோக் அண்ட் ப்ரீத்தி ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, நீங்களும் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன் டீம், வெரி சவுண்ட் ஃபிலிம் டெக்னிக்கலி, அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ், குறிப்பாக நல்ல மியூசிக், இசை படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒன் திங் ஐ கேன், இப்போ இந்த வாரத்துலேருந்து பாட்டெலாம் வரப்போகுது. இந்த வருஷம் வர்ற தமிழ் படங்களில் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அந்த மியூசிக்கை கொடுத்த தலைவன் கோவிந்துக்கு ரொம்ப நன்றி. அவர் நீ வர முடியல, அவர் யூரோப்பில் இருக்கிறதுனால. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல மியூசிக்லேயும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக தான் ஸோ மீடியா உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே நல்ல படங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு தெரியுது. ஸோ அது ஐ ரிக்வெஸ்ட் யூர் சப்போர்ட் ஃபார் தேட் ஆல்சோ. அண்ட் முக்கியமாக படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பட்
நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னென்னா, படம் வந்து பெண்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் திஸ் டாக்ஸ் அபவுட் அ கேர்ள், அ ஒய்ஃப், யூனோ, அவங்களோட ஒரு ட்ரீம் அண்ட் அதுக்காக யூனோ வாட் மேன் கேன் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் அந்த படம். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட் ஆகிக்கும். இந்த படம் பார்த்துட்டு வர ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் வெளியே, ஐ மீன் ஒய்ஃபும் வெளில வரும்போதும் அவங்க புருஷனை பார்த்து பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நான் நம்புகிறேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எங்கள் ஹீரோ அசோக் ப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ். அவர் இது வரைக்கும் நடித்த படங்களில் நல்ல படங்கள், ஐ மீன் எல்லாருக்கும் பிடிச்ச படங்கள், திகிடி, ஓமை கடவுளே, ப்ளூ ஸ்டார், போர்த்தொழில், அந்த வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக சேரும் நான் நம்புகிறேன். இது நான் சொல்ல, படத்தை ரீசெண்டாக பார்த்த, படத்துக்கு சம்மந்தப்படாத பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஆட்கள், ரொம்ப சென்சிபிளான ஆட்கள் பார்த்துட்டு என்கிட்ட பர்சனலாக சொன்னது, அசோக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி ப்ரீத்தி வந்து நல்லா டான்ஸ் ஆடி பார்த்துட்டோம், நல்லா சண்டை போட்டு பார்த்துட்டோம். அதை மீறி இந்த படத்தில் வந்து ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு பார்த்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தரமான, ஒரு ஜனரஞ்சகமான, ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறோம். நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் திஸ். தேங்க்யூ.